விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அஇஅதிமுக போட்டியிடப் போவதில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்து விட்டார். இது வெறும் இடைத்தேர்தல் சார்ந்த முடிவு அல்ல. தெளிவா புரிஞ்சுக்குங்க. இன்னும் 2 ஆண்டுகளில் 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு பொது தேர்தல் வர இருக்கிறது அல்லவா? அந்த பொது தேர்தலில் கூட்டணிகள் மாறுவதற்கான தொடக்க புள்ளி இது. ஆமா, என்னென்ன கூட்டணி எப்படி எப்படி மாறப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தை உங்களுக்கு லீடு கொடுக்குறேன், மற்றதை விவரமாக வீடியோக்குள்ள சொல்றேன். பாஜக கலத்தி விடப்படுகிறது, பாஜக தனித்து விடப்படுகிறது, தாமரை கருகுகிறது. எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதை நோக்கித்தான் தமிழ்நாடு கூட்டணி களம் மாறப்போகிறது. அதற்கு அச்சாரமிடக்கூடியதாக தொடக்க புள்ளியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நகர்ந்திருக்கிறது. ஏன்னா பாமக களத்தில் இறங்கிட்டாங்க. திமுக ஏற்கனவே வேட்பாளரை அறிவித்து விட்டது. பாமக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு விட்டார். நாம் தமிழர் கட்சி எல்லா தேர்தல்களிலும் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலிலும் அவர்களும் தங்களுடைய வேட்பாளரை களமிறக்கி விட்டார்கள். ஆனால் அதிமுக ரொம்ப கவனமா நாங்கள் போட்டியிட போவதில்லை என்று பின்வாங்கி இருக்கிறது அல்லவா? இது ஒரு மறைமுக கூட்டணி. யாரோட அந்த கூட்டணி, எதற்காக இந்த கூட்டணி, 2026 கூட்டணிகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி விரிவாக பேசலாம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியும், அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மறைவை தொடர்ந்து இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அங்கே வேறு ஒருவர் அன்புமணினா நீங்க டாக்டர் அன்புமணி ராமதாசன் நினைச்சிடக்கூடாது. இன்னொருவர் அன்புமணி என்று சொல்லக்கூடிய சகோதரர் பாமகவினுடைய மூத்த நிர்வாகி அங்கே பாமகவின் சார்பில் களமிறக்கப்படுகிறார். ரைட், இது ஒரு பக்கம். பாமக அங்க வலுவான ஒரு கட்சிங்க. விக்கிரவாண்டியில பாமகவுக்கு வலுவான வாக்கு வங்கி இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய வேட்பாளரை களமிறக்கி விட்டார்கள். அதே மாதிரி எல்லா தேர்தல்களிலும் தனித்தே களம் காணக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் தன்னுடைய வேட்பாளரை களமிறக்கி விட்டது. ஆட்சி கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் தன்னுடைய வேட்பாளரை களமிறக்கி விட்டது. இப்ப பாஜக என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது தமிழ்நாட்டையும் நாங்க தான் ஆள போறோம்னு வாய்ச்சாடால் விடக்கூடிய பாஜக தங்களுடைய இதெல்லாம் காட்டணும்ல. நீங்க அங்க போட்டிட்டு தங்களுக்கு என்ன ஓட்டு இருக்கு, தங்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குன்னு களம் இறங்குனா அங்க கிழிஞ்சிரும். அது அவங்களுக்கே தெரியும். உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ இவங்க பார்த்து பாமக விடுற மாதிரி பாமக அந்த தேர்தலில் போட்டிவிடும். அது பாமகவுக்கு தெரியாதா? பாமக ஆல்ரெடி அந்த பகுதியில் வலுவான கட்சி. 5 விழுக்காட்டிற்கு மேலாக தொடர்ச்சியாக தன்னுடைய வாக்கு சதவீதத்தை உறுதி செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி. தமிழ்நாடு முழுவதும் குளச்சல்ல பாமக ஓட்டு இருக்கானா? கண்டிப்பா கிடையாது. அது அவங்களுக்கும் தெரியும் இல்லையா? திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் போய் பாமக அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அங்கே வாக்கு கிடையாது. ஆனால் விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில், இந்த வட மாவட்டங்களில் பாமக வலுவான கட்சி என்பதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. அதனால அவங்க கண்டிப்பா அங்க களமிறக்குவார்கள். இது ஏதோ பிஜேபி சொல்லி களமிறக்கிற மாதிரி இவங்க ஒரு சீனை போட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பாமக களமிறங்குது. இப்ப போட்டி, ஒருவேளை அதிமுக களமிறங்கினால், அதிமுகவும் களமிறங்குதுன்னு வைங்க, போட்டி என்னவாகும்? திமுக, அதிமுக, பாமக, நாம் தமிழர் 4. ரைட்டா? அப்போ அகைன் வாக்குகள் பயங்கரமா செதறும். அதிமுகவிற்கு எதிரான வாக்குகள் அதிமுகவிற்கும் பாமகவிற்கும் நாம் தமிழருக்கும் என்று சிதறுகின்ற பொழுது இன்னும் அறுதி பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். இப்ப இதுல என்ன சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாமகவை கூட விட்டுருவாங்க. நேரா யார்கிட்ட போய் நிற்பாங்க வண்டின்னா, அதிமுக போய் வண்டி நிற்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு நடைபெற்ற எல்லா தேர்தல்களிலும் அதிமுக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கியதிலிருந்து அதிமுகவுக்கு தொடர் தோல்விகள். சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் தோல்வி, உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, அதன் பிறகு வந்த சட்டமன்ற பொது தேர்தலில் தோல்வி, அதன் பிறகு இப்பொழுது வந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்று தொடர்ச்சியா தோல்வி மேல தோல்வி. இப்ப மீண்டும் ஒரு இடைத்தேர்தலில் தோல்வி என்றால் அது யாருக்கு பெரிய செட்பேக்கை கொடுத்தோம்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு ஒரு பெரிய செட்பேக்கை கொடுக்கும். அப்ப எடப்பாடி பழனிசாமி அதை புரிந்து என்ன செய்கிறார், மெதுவா பேக் ஃபுட் வச்சிட்டாரு, பின் வாங்கிட்டாரு. இப்ப பின் வாங்குவதனால அது யாருக்கு சாதகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகம். ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டு அப்படிங்கிறது பாமகவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நாம் தமிழருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் போகணும்னு என்னால் யூகிக்க முடியல. பாமகவுக்கு கணிசமாக போகிறதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்கிறது. அப்போ போட்டி அப்படிங்கிறது திமுக vs பாமக என்று வலுவானதாக மாறும். நாம் தமிழரும் களத்தில் நிற்கிறாங்க. இதுதான் சிச்சுவேஷன். ஆனால் இது வெறும் விக்கிரவாண்டி தேர்தலுக்கான ஒரு முடிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு பாமக சேரணும். ஏன்னா வேற சாய்ஸ் கிடையாது. நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் என்பதால் பாமக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் பாமகவால் ஒரு இடத்தில் கூட என்ன செய்ய முடியல, வெற்றி பெற முடியவில்லை. நீங்க இதே கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அணியில் இடம்பெற்றதால் பாமகவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்கள். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்றத்திற்குள் தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை என்ன செய்திருக்கிறது,
நிலைநாட்ட முடிஞ்சுது. ஆனால் நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் என்று வருகின்ற பொழுது அவங்களுடைய பிரதான சாய்ஸ் யாரா இருப்பாங்கன்னா அதிமுகவா பாஜகவான்னு பார்த்தா பாமக அதிமுக பக்கம்தான் போகும். ஏன்னா பாஜகவுக்கு இங்க வலிமையான வாக்கு வங்கி கிடையாது. அதிமுக என்ன முடிவு எடுக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவுல தெளிவா இருக்காருன்னா பாஜகவை கலட்டி விட்ட காரணத்தினால்தான் தனக்கு 1% வாக்கு அதிகரித்திருக்கிறது. அவங்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1 விழுக்காடு கடந்த தேர்தலை விட அதிகரிச்சிருக்குது. பெரிய டவுன் அது வேற, ஆனால் கடந்த தேர்தலை விட 1 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறான்னா பாஜகவை கலட்டி விட்டதால் ஓரளவிற்கு கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் ஓட்டு தனக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்குது, 1 விழுக்காடு அதிகரிக்கிறதுக்கு அது ஒரு காரணம் அப்படின்னு அவர் நம்புறார். அப்போ இது ஒன்று இந்த நம்பிக்கையோடையே வச்சிடணும். இடைத்தேர்தலில் போய் போட்டிட்டு என்ன செய்யக்கூடாது, 3வது இடத்துக்கு போயிட்டாருன்னு வைங்க, பாமக 2வது இடம் வந்து அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சுன்னு அதிமுகவுக்கு அது மகா கேவலம். ஒருவேளை நாம் தமிழர் 3வது இடம் வந்து அதிமுக 4வது இடத்துக்கு போயிடுச்சுன்னு அது இன்னும் கேவலம் அதிமுகவுக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமி கிளவரா பின்வாங்கிட்டாரு. இப்போ அவர் என்ன எதை நோக்கி நகர்த்துவார்னா சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாமக, தேமுதிக, நம்முடைய கிருஷ்ணசாமி உள்ளிட்டவர்களே உள்ளடக்கிய ஒரு அணி, இப்படியான ஒரு அணியை அவர் என்ன செய்வார், சட்டமன்ற தேர்தலுக்கு கட்டுவார். அந்த பக்கம் பாஜகவோடு செம்புலப்பயல் நீர்போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படிங்கிற மாதிரி 2.5 கலந்து பாஜக வேறல்ல நான் வேறல்ல என்பது போல இருக்கிறாரே ஐயா ஜி.கே. வாசன். ஆமாம், தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்களுக்கு எத்தனை % ஓட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியல, அவருக்கும் தெரியாது. அவர் பாஜக விட்டு வரமாட்டார், பாஜகவோட இருப்பார். அவர் பாஜக விட்டு வந்தாலும் லாபம் இல்லை, வராட்டாலும் லாபம் இல்லை நட்டம் இல்லை, விட்டுருங்க. அவருக்கு இன்னும் எத்தனை % ஓட்டு இருக்குன்னு அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அதனால அவர் ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. பட் அவர் அந்த பக்கம் இருக்கலாம் மேபி. அதே மாதிரி ஒருவேளை அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் எந்த பக்கம் இருப்பார், பாஜக பக்கம் இருக்கக்கூடும், சொல்ல முடியாது. அவரே அதிமுக பக்கம் வந்தாலும் வரலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனித்து விடப்படும், தாமரை கருகும். நம்ம அக்கா தமிழிசை ஸ்டைல்ல சொல்லணும்னா தாமரை கருகும், தாமரை கருகியே தீரும், மலர்ந்தே தீரும்பாங்க அக்கா. நாம உறுதியா சொல்லலாம் தாமரை கருகியே தீரும் அப்படின்னு சொல்லிடலாம். ரைட். அப்போ 2026 போட்டிக்களம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அணி வலுவான அணி அப்படியே 2026 தேர்தலை சந்திக்கும். ஏன்னா இந்த அணி ரொம்ப முக்கியமான அணிங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த அணியை கட்டி ரொம்ப அழகா கொண்டு வந்துட்டாரு. நீங்க வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தல், ரைட்டா, ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக டெபாசிட்டே போயிடுச்சு, படுதோல்வி. அந்த படுதோல்வியிலிருந்து எழுந்து ஒரு அழகான அணியை கட்டுகிறது திமுக. அந்த அணி அடுத்து வரக்கூடிய எல்லா தேர்தல்களிலும் வெற்றி. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் 39 தொகுதிகளில் வெற்றி. புதுவையோடு சேர்த்து சொல்றேன், 40ல் தேனி மட்டும் ஓபி ரவீந்திரநாத் என்ன செஞ்சார், வெற்றி பெற்றார். அது கூட EVKS இளங்கோவன் தவிர வேறு ஒரு நல்ல கேண்டிடேட் அந்த இடத்துல நின்றுருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுவும் சாத்தியம். ஏன்னா வலிமையான போட்டியை நான் சொல்றது பொருளாதார அடிப்படையில், பிரச்சார அடிப்படையில், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் EVKS இளங்கோவனால இன்னும் கூட இறங்கி அவருடைய வயது முதுமை உள்ளிட்டவை காரணமாக இருக்கலாம், பொருளாதார சூழல் உள்ளிட்டவை காரணமாக இருந்திருக்கக்கூடும் மேபி. அதனால தேனி வந்து கைவிட்டு போச்சு. மற்றபடி 40க்கு 39 தொகுதிகளில் திமுக அணி என்ன செஞ்சது, வெற்றி வாகை சூடியது. அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் பிரம்மாண்டமான வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார். அதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் 22 தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலில் 9 தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற முடிஞ்சது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்கல்ல இடைத்தேர்தல் என்றாலே ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும், அப்படிலாம் இல்லை சார். நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது இடைத்தேர்தலில் ஆட்சிக்கு தேவையான 9 இடங்களில் மட்டும்தான் உங்களால் வெல்ல முடிந்தது, மீதியெல்லாம் திமுக எடுத்துட்டு வந்துச்சு. ஸோ திமுக வெற்றி பெற்றுச்சு. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் இந்த அணி வெற்றி. இப்ப இந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி. அப்ப ஸ்டாலின் அவர்கள் ஒரு அழகான அணியை கட்டிட்டார். இந்த அணியில மியூச்சுவலா எல்லாருக்கும் லாபம். திமுகவாலும் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்க முடிந்தது, திமுகவுக்கு லாபம். காங்கிரசுக்கு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கிடைத்தார்கள், காங்கிரசுக்கு லாபம். இடதுசாரிகளே இடம்பெறாத ஒரு நாடாளுமன்றம் அமைந்து விடுமோ என்று அச்சப்பட்டோம் கடந்த முறை. இந்த முறை ஓகே, கடந்த முறை இடதுசாரிகளுக்கு பிரதிநிதித்துவமே இல்லை நாடாளுமன்றத்தில், தமிழ்நாட்டிலிருந்து 4 எம்பிக்கள். அப்போ இடதுசாரிகளுக்கு லாபம். ரைட்டா. விடுதலை சிறுத்தைகள் 6 தொகுதிகளில் போட்டிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்று, அதுவும் எப்படி பானை சின்னத்தில் போட்டிட்டு, அவர்களுக்கு என்று தனித்த ஒரு சின்னத்தை பெற்று விடுதலை சிறுத்தைகள் 6இல் போட்டிட்டு 4 எம்எல்ஏக்கள், அதுல 2 பொது தொகுதி. இந்த முறை 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவருமே பானை சின்னத்தில் போட்டிட்டு, போன முறை அன்பு தோழர் நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டார். இந்த முறை 2 பேருமே பானை சின்னத்தில் போட்டிட்டு 2 பேரும் வெற்றி பெற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிட்டார்
அன்பு தோழர் முனைவர் தொல் திருமா அவர்கள். அப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு லாபம் அரசியல் ரீதியாக. அப்போ திமுகவுக்கும் லாபம், காங்கிரஸுக்கும் லாபம், விசிகாவுக்கும் லாபம், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் லாபம், மதிமுகவுக்கும் லாபம். ஏன்னா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஒரு மூத்த பழுத்த அரசியல்வாதி. இப்போ அவருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கணும். ஆனால் அவருடைய வயது முதுமை, இப்போ அவர் நீங்கள் ஒரு எலெக்ஷனில், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் லோக்சபாவில் கண்டெஸ்ட் பண்ணி போய் பெரிய, அப்போ அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்பட்டு அவருடைய குரல் நாடாளுமன்ற மாநிலங்களில் ஒலிக்க வைக்க அந்த வேலை நடந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூச்சுவலாக எல்லோராலும் லாபம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான அணி. அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லையா? நீங்கள் எல்லாருக்குமே IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லேருந்து நவாஸ்கனி ஒரு MP. அப்போ இஸ்லாமியர்களை உள்ளடக்கிய, கிறிஸ்தவர்களை உள்ளடக்கிய, தலித்துகளை உள்ளடக்கிய ஒரு அழகான அணியை யார் கட்டி அமைச்சிட்டா? ஸ்டாலின் கட்டி அமைத்து விட்டார். அதுதான் தொடர் வெற்றி. இது 2026 நீளும். ரைட். அப்போ இந்த அணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரைட். இப்போ இதுக்கு வலுவான போட்டியை கொடுக்கறதுக்கு ஒரு அணி உருவாகணும். அப்போ வலுவான போட்டியை கொடுக்குற அணியாக ஒரு அணி உருவாகுமானா அந்த பக்கம் அதுக்கான கட்சிகளே இல்லை. அப்போ ஓரளவுக்காவது வலிமையான அணி இருந்தால் மட்டும்தான் வலிமையான எதிர்கட்சியாக இப்பொழுது அதிமுக இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்காவது அதிமுக நகரும். ஸோ அந்த அடிப்படையில் அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் தான் என்ன செய்யும்? கூட்டணி அமைக்கும். இதில் பாமகவுக்கு ஒரு லாபம் இருக்கு. அதிமுகவோட கூட்டணி வைத்தால்தான் பாமகவில் ஒரு டிமாண்டை பண்ண முடியும். என்ன டிமாண்டுனா, நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், ராஜ்யசபா MP இருக்கு இல்லையா, அதில் அதிமுக ஆதரவோடு தான், அதிமுக MLAக்களுடைய ஆதரவை பெற்று தான் இன்றைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்னவா இருக்கிறாரு? ராஜ்யசபா MP-யா இருக்கிறாரு. அந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் எதையாவது வைக்க முடியும். பாஜக போய் அப்படி எதுவும் வைக்க முடியாது. ஸோ பாமக யார் பக்கம் வரும்? உறுதியா அதிமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் 90 விழுக்காடு இருக்கின்றன. அப்போ திமுக அணி, அதிமுக, பாமக உள்ளிட்ட அணி, பாஜக தனித்து விடப்படுகிறது. இது இல்லாம களத்திற்கு ஒரு புதிய ஆட்டக்காரர் வருகிறார். அவர் நடிகர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். இப்போ திரு சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் திரு விஜய் அவர்களும் கூட்டணி சேருவார்கள் என்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ இது சீமான் அவருடைய வாக்கு என்ன அப்படிங்கிறது கடந்த கால தேர்தல்களிலிருந்து நமக்கு தெரிய வந்துடுச்சு. ஆனால் விஜய் அவர்களுடைய வாக்கு என்ன என்பது யாருக்கும் தெரியாது. விஜய் அவர்களுக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு புதிய பிளேயர், நியூ பிளேயர், புதிய ஆட்டக்காரர். இப்போ அவர் முதல் முறையே சீமானோடு சேர்ந்தால், முதல் எலெக்ஷன்லேயே சீமானோடு சேர்ந்து அவர் ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் அது 1+1 அப்படிங்கிறது 2-ஆ மாறுமா, 3-ஆ மாறுமா, அல்லது 0-ஆ மாறுமாங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அரசியலை பொறுத்தளவில் சில கூட்டணிகள் மேலே போயிடும், சில கூட்டணிகள் செட்பேக்காக ஆகும். சில சமயம் தனித்து நின்றால் பெரிய பலம் கிடைக்கும். பரஸ்பரம் 2 பேருக்குமே சொல்றேன். அப்போ 2 பேரும் ஒருவேளை சேர்ந்து நிற்கிறார்களா, அல்லது விஜய் தனியாக நிற்கிறாரா, 2 பேரும் சேர்ந்து நின்றால் அது என்ன மாதிரியான போட்டியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல யாருக்கும் இன்னும் இல்லை, ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ எனிவே ஒரு புதிய ஆட்டக்காரர் உள்ள வர்றார். அப்போ 2026 அப்படிங்கிறது திமுக அணி, அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை இணைத்த ஒரு அணி. விஜய் வந்தால் விஜய் தனித்தோ அல்லது விஜய் சீமான் உள்ளிட்டவர்கள் சேர்ந்த ஒரு அணியோ, பாஜக தனித்து விடப்படும். இப்போ நான் என் கதைக்கு வரேன். நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறது, ஒரு கோட்டை போடுவோம். கோட்டை போட்டு கோட்டுக்கு இந்த பக்கம் எல்லாரும் வருவோம். திமுக வாங்க, விசிக வாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி வாங்க, நாம் தமிழர் வாங்க, சீமான் அண்ணன் வாங்க, யார் விஜய் வாங்க இல்லையா, ஜான் பாண்டி அண்ணன் வாங்க, எல்லாரும் இந்த பக்கம் வந்துருங்கப்பா. கோட்டுக்கு இந்த பக்கம் எல்லாரும் வாங்க. ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாங்க, மருத்துவரையா வாங்க, எல்லாரும் கோட்டுக்கு இந்த பக்கம் வாங்க. கோட்டுக்கு அந்த பக்கம் பாஜகவை மட்டும் நிப்பாட்டுவோம். தேமுதிக வாங்க, தம்பி விஜய் பிரபார் வந்துருங்க. இந்த பக்கம் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்ல, இந்த பக்கம் எல்லாரும் சண்டை போட்டுக்கலாம். இந்த பக்கம் எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இதில் யார் சிறந்தவர்கள் என்பதை மக்கள் முடிவு செய்யட்டும். ஆனால் கோட்டுக்கு அந்த பக்கம் யாரை மட்டும் விடுவோம்? தனித்து பாஜகவை விடுவோம். பாஜகவுக்கு இந்த மண்ணில் 1% கூட இடம் கொடுக்க வேண்டாம். இந்த அணிகள் போட்டியிடட்டும். இந்த அணிகளுக்குள் யார் சிறந்தவர்கள் என்பதை மக்கள் முடிவு செய்யட்டும். கடந்த கால ஆட்சியினுடைய நன்மைகள், மக்கள் பெற்ற நலத்திட்டங்கள், இதன் அடிப்படையில் மக்கள் முடிவு செய்யட்டும். பாஜகவை தனித்து விடுவோம். இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நோக்கி 2026 தேர்தல் களம் நகருகிறதோ அப்படிங்கிற ஒரு சின்ன மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. தேர்தலில் ஒரே நாளில் எவ்வளோ பெரிய மாற்றமும் நிகழலாம். ஸோ இன்னும் 2 ஆண்டு இருக்குது, எது வேணாலும் நிகழலாம். ஒரு பக்கம் ரைட், பாஜக முதல்ல தனித்து விடப்படும். அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய கூட்டணி போட்டியெல்லாம் அப்புறம் நம்ம பேசுவோம். ஸோ இதை நோக்கி நகர்வதற்கான ஒரு அச்சாரமாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். ஒன்று, இன்னைக்கு நாம் இதை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம், நான் இப்போ உங்களோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் மணி சரியாக 5:12 நான் இதை ரெக்கார்ட் பண்ணும்போது.
இப்போ வந்து கோவையில முப்பெரும் விழா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மிகப்பெரிய பிரம்மாண்ட முப்பெரும் விழா தொடங்கி இருக்கும். நீங்க வந்து அதுல வந்து தமிழ்நாடு முதலமைச்சர், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்கிறார்கள். அது வந்து இந்த தேர்தல் 40க்கு 40 என்பதை மட்டுமல்ல, நான் சொன்னேன் இல்லையா இவ்வளவு நாள் தொடர் தேர்தல் வெற்றி, இந்த தேர்தல் வெற்றிக்கு நன்றி கூறக்கூடியதாகவும் அதை கொண்டாடக்கூடியதாகவும் வர இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கு 200 என்று இலக்கு நிர்ணயித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். அதை நோக்கியதாகவும் கூட்டணி கட்சியினரையும் சொந்த கட்சியினரையும் உத்வேகப்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக அது அங்கே இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. தேர்தல் இன்னும் 2 ஆண்டுகள் என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது தமிழ்நாடு அரசியல் களம் என்பதை சொல்லி தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.